ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் செம குசியில் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கேவை சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு இந்த அடி அடிப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன கோவத்தில் இருந்தீங்கன்னே தெரியல. வந்தவன் பூரா வந்து டாப்ல இருந்து பாட்டம் வர சிஎஸ்கே பவுலர்லாம் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் பவர் பிளேல சிஎஸ்கே நல்லா தான் கொஞ்சம் பவுலிங் போட்டாங்க. அதில் கோலியும் ஃபில் சால்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு படிக்கல் கொண்டு போய் நல்லா கிரிக்கெட்டாக விளையாண்டு ஓரளவுக்கு அடிச்சாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரஜத் பட்டி தவிரும் டிம் டேவிட் வந்தாங்க. என்ன கோவத்தில் இருந்தாங்கன்னே தெரியலடா. எவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான். எல்லாம் 6 லைன்ல தான் பால் பறக்குது. அதுவும் டிம் டேவிட்ல என்னத்தை தின்ட்டு வந்தானே தெரியல. அப்படியே ஸ்டேடியத்துக்கு வெளியில போட்டு பாலை பறக்க விடுறான். அதுலயே மனசு உடைஞ்சு போச்சு. 250 ஸ்கோர். அதை பார்த்தவொடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்த தோல்வி உறுதிடா. இதனால என்ன அடி விழுந்தாலும் மனசை இரும்பாக்கி கல்லாக்கிக்கணும் அப்படின்னு முடிவோட தான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம். அதே மாதிரியே வந்து ருத்ராஜ் கேக்வாட்டாலும் ஸ்டார்டிங் ஒரு 6 அடிச்ச உடனே அடுத்த பாலே வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. சரி சஞ்சுவாது இருந்து அடிப்பாப்ல அப்படின்னு பார்த்தோம். வந்து சிங்கிள் டிஜிட்லயே எப்பயும் போல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுவே பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. சரி போன மேட்ச் வந்து யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடுவாரு. அவர் விளையாடுவான்னு பார்த்தோம்னா அவனும் வந்து அடுத்து அவுட் ஆயிட்டு போக அவ்வளவுதான்டா. சிஎஸ்கே 100 தாண்டதே ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃப்ராஸ் கான் அவரு நல்ல துருதுருவா இருந்தாலும் சிஎஸ்கேக்காக ஃபர்ஸ்ட் 50 போட்டாப்ல. அதுவும் பாத்தீங்க அப்படின்னம்னா இக்கட்டான சூழ்நிலை. பயப்படவே இல்லையா மனுஷன். எப்படியும் தோக்கிறது உறுதியா போச்சு. அது நல்லபடியா தோத்துட்டு போயிருவோமே அப்படின்ட்டு ஒரு இதுல ஆடின மாதிரி தான் இருந்தது. அடுத்து வந்த கார்த்திக் சர்மாவால அதிக பிரஷர் இருந்தாலும் ஒரு 6 செம 6 அடிச்சாப்ல. அவரு வந்து நம்ம எரிமலை ஏகாமரம் குணால் பாண்டியா பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் வீர் வந்து அவரோட கேமை வந்து இந்த சீசன்ல நல்லா பார்க்க முடிஞ்சது. ஒரு 43 ரன் அவரோட கேம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் கடைசி நேரத்தில் எப்படியோ ஒரு 37 ரன் அடிச்சிட்டாப்ல. இதனால சிஎஸ்கே ஒரு 207 வரை வந்துட்டாங்க. ஒருவேளை சிஎஸ்கே பவுலிங்ல நல்லா இருந்து நம்ம தல தோனி மாதிரி ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு 30-40 ரன் கம்மியா இருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே பக்கம் தான் இருக்கு. இப்போதைக்கு கைடன்ஸ் இல்லாம தான் சிஎஸ்கே இவ்வளவு திணறுது. அதனால சிஎஸ்கே பேட்டிங்ல என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வந்து பவுலிங்லயும் ஃபீல்டிங்லயும் வந்து சரியான கைடன்ஸ் இல்லாம சரியான கேப்டன்சி இல்லாம ஒன்னும் திணறிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. சிஎஸ்கே முன்னேற்றம் தெரியுது. இது கழுவுற முதல்ல கண்ணத்தோட நான் அழுவலையா கண்ணு வேர்க்குது.